ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தை, இப்பொழுது உனக்கு எந்த விஷயத்துக்காக எவ்வளவு பணம் தேவைப்படுதுன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவே இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். இன்னும் 2 நாட்களில் நீ எதிர்பார்த்த பண உதவி உனக்கு கிடைக்கும். வீடு தேடி வர லட்சுமியை வேணான்னு சொல்லாமல் மனசார வீட்டுக்குள்ளே கூப்பிட பழகு. நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், உனக்கு தடையாகவும் தடங்களாகவும் பிரச்சனையாகவும் சிக்கலாகவும் இருந்த ஒரு விஷயம் இப்போது நல்லபடியாக நிறைவேறப்போகுது. உன் லட்சியத்தை எல்லாம் நிறைவேற்ற உன் அப்பன் கருப்பசாமி நான் இருக்கேன். உன் சிந்தனைகளை சிதறவிடாமல் உன் மனசில் இருக்கிற பயத்தை முதல்ல தூக்கி எறி. இந்த கருப்பசாமி மேலே முழு நம்பிக்கை வச்சினா இத்தனை காலமாக நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த எல்லா பிரச்சனைகளையும் நானே தீர்த்து வச்சு உனக்கு விடுதலை செஞ்சு நீ நினச்சது அனைத்தையும் வெற்றிகரமாக வரிசையாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்க போது. உன் மனக்கவலைகளையெல்லாம் என்கிட்ட விட்டுட்டினா அனைத்தையும் உனக்காக உன் சார்பில் நான் சரி செஞ்சிடுறேன். நீ எப்போதும் உறுதியான மனசோட இரு. உனக்கு சேவை செய்வதற்காக தான் இந்த கருப்பசாமி நான் இருக்கேன் அல்லவா? அப்புறம் நீ எதுக்காக எந்த விஷயத்தையும் நினச்சி பயப்படணும்? எதுவுமே உன் வாழ்க்கையில் தப்பாகவோ தவறாகவோ போயிட விட்டுட மாட்டேன். இந்த நேரம் நீ என்னை தேடி வந்த இந்த நிமிஷத்துல இருந்தே நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த எல்லா உதவிகளையும் உனக்கு செய்ய போகிறேன். என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கியவர்கள் யாருமே ஒருபோதும் அனாதையாக வாழ்ந்துவிட முடியாது. ஏன்னா என்னை வணங்குகிற உனக்கு முன்பும் பின்பும் வலப்புறமும் இடதுபுறமும் இந்த கருப்பசாமி எப்போதுமே காவலாக இருந்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா ஆபத்துகளையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு நீ மனம் மகிழும்படியாக எல்லா சந்தோஷமான விஷயங்களையும் நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். சில சமயங்களில் சில விஷயங்களில் தோற்று போகிற ஏமாந்து போகிறனா அது உனக்கு விடுக்கப்படும் எச்சரிக்கை தான். பெரிய அளவில் நீ ஏமாந்து போகாமல் சின்ன விஷயத்துலையே நான் உன்னை காப்பாற்றுறேங்கிறத புரிஞ்சுக்கோ. அதை விட்டுட்டு நான் உனக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையை கவனிக்காமல் மறுபடியும் நீ ஏமாற தயாராக இருந்தினா யாராலுமே உன்னை காப்பாற்ற முடியாமல் போயிடும் என் செல்லமே. உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களாக மனசில் இருக்கக்கூடிய பயத்தையும் கவலைகளையும் தோல்விகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு மனசை குழப்பிக்காம என்னை நோக்கி ஓடிவா. உன் மனசில் இந்த கருப்பன் நானே வந்து குடியேறி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நம்பிக்கையை உனக்கு கொடுக்குறேன். எந்த சூழ்நிலையிலையும் உன்னை திசை மாற விட்டுட மாட்டேன். என் பிள்ளையாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி நல்லா வாழ்வதற்கான வழிகளை நான் காட்டப் போகிறேன். நிச்சயமாக நீ ஜெயிச்சு உன் வாழ்க்கையில் வெற்றியையும் பெறுவாய் என் செல்லமே. இனி நடக்க போகிற ஒவ்வொரு விஷயமும் எந்த தங்குதடையும் இல்லாமல் பிரச்சனையும் சிக்கலும் இல்லாமல் வெற்றிகரமானதாக உயர்வானதாக முடிய போது. உன் எண்ணம் போலவே எல்லாமே வண்ணமயமாக மாறும். இருளில் இருந்து வெளிவந்து ஒளி சூழ நீ வாழும்படி இந்த கருப்பசாமி செய்ய போகிறேன். உனக்கு நடக்க போகிற எல்லாமே நல்லதாகவே நடப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். நீ உதவி செய்யக்கூடிய சில உறவுகள் மறுபடியும் உனக்கு அதே மாதிரி நல்ல எண்ணத்தோடு உதவி செய்யும் எண்ணம் வச்சிருப்பாங்களான்னு கேட்டால் அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய கேள்விதான். அதனால தானே நீ மற்றவங்களுக்கு உதவி செய்ய, ஆனால் மறுபடியும் அதை நன்றியுணர்வோடு அவங்க திரும்ப செய்வாங்கன்னு எதிர்பார்க்காங்கன்னு நான் சொல்கிறேன். தனியாகவே போராடிக்கிட்டு இருக்க உனக்கு இந்த தனிமையே ஏதாவது ஒரு வகையில் துணையாக இருந்து உனக்கு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா ஆளும் பேருமா எத்தனை பேர் இருந்தாலும் அவங்கெல்லாம் உதவிகரமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீ தனியாக இருக்கிறதுனால நானே உனக்கு துணையாக உதவி செய்ய ஓடி வந்துட்டேன் இல்லையா? நீ எப்போதுமே நல்ல குணங்களை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக தலை நிமிர்ந்து வாழ பழகு. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க தானாக உன்னை தேடி வருவாங்க. உன்னை புரிஞ்சுக்காதவங்க உன்னை விட்டு விலகி போனாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். 1000 கண்ணுடைய இந்த கருப்பசாமி இந்த உலகத்து மூலைகளிலும் எல்லார் செய்வதையும்
பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போது நீ கண்ணீர் விட்டதாலும் கவலைப்பட்டதாலும் தான் உனக்கு தேவையான பண உதவியை செய்வதற்காக உன்னை தேடி வந்தேன். இன்னும் 2 நாட்களுக்குள்ளாகவே நீ எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. என் பாதுகாப்பு வேண்டி என்னை நாடி வந்த என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். எல்லாமே உனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக உன் வீட்லையும் உன் வாழ்க்கையிலும் நடக்க போகுது. உன் வீட்டில் உள்ளவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் மேலே அன்பு செலுத்தும்படியும் நான் செய்வேன் என் செல்லமே. இன்னும் 2 நாட்களில் நீ எதிர்பார்த்த பண வரவை யார் மூலமாகவாவது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக உன்னுடைய வேலையில் கவனம் செலுத்து. மற்ற எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்.